சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் நாளைக்கு வெளியாகுமா வெளியாகாதா? ஏன்னா நாளைக்கு வேட்டையன் ட்ரைலர் வெளியாகாது அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஒரு தகவல் பரவி கொண்டு வருகிறது. ஸோ அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல்நலம் எப்படி இருக்குது, ஸோ அந்த ஒரு அப்டேட்டும் அஃபிஷியலாக அப்போலோ ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக இன்னைக்கு ஈவினிங் ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அறிக்கையில் என்ன தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பார்ப்பதற்கு முன்பு வேட்டையன் ட்ரைலரை பற்றி பேசிடலாம். ஸோ வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் நாளைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகிறது அப்படி சொல்லி படக்குள் அஃபிஷியலாக அறிவித்திருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. இன்னும் 2 நாள் ஆகும் வீடு திரும்ப. அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அப்படி இப்படி நிறைய தகவல்கள் வெளியாகி கொண்டு இருக்கு. இந்த சமயத்தில் லைக்கா நிறுவனம் ட்ரைலர் வெளியிடுமா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருந்தது. ஆனால் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலுமே நாளைக்கு ட்ரைலர் வெளியாகும் அப்படிங்கிற அஃபிஷியல் அப்டேட் சொல்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அமிதாப் பச்சனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இருக்கிற மாதிரி நாளைக்கு ட்ரைலர் ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் எந்தெந்த சேனலில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தை அஃபிஷியலாக அதில் மின்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதாவது லைக்கா நிறுவனம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டேயும் லதா ரஜினிகாந்த் கிட்டேயும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்களாம். இல்லை சார், நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வாங்க, நீங்கள் உடம்பு சரியாகுங்க, அதுக்கப்புறம் நம்ம ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அக்டோபர் 5 அக்டோபர் 6 அந்த மாதிரி இந்த வீக்கெண்டில் கூட ரிலீஸ் ஆகிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்காது, ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதே சமயம் எங்களுக்கும் ப்ரொமோஷன் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி அப்படின்னு சொல்லாங்களா. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை, என் உடல்நிலை எப்படி இருந்தாலும் படம் வெளியாகியே ஆக வேண்டும், ப்ரொமோஷன் கரெக்டாக பண்ணுங்கள், ஏன்னா படம் ரிலீஸ் ஆக இன்னும் 10 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இப்போ ட்ரைலர் ரிலீஸ் பண்ணால் தான் ரீச் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அக்டோபர் 10ஆம் தேதி வாண்டடாக வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி போச்சு, இல்லை ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாமல் வேறு ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணால் அது ரசிகர்களுக்கு மட்டும் ஏமாற்றமாக இருக்காது, எனக்கே பெரிய ஏமாற்றமாக இருக்கும், பரவாயில்ல ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால அஃபிஷியலாக ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகிறது. ட்ரைலர் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திட்டாங்க. அதனால் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு அஃபிஷியலாக சன் டிவி தொலைக்காட்சியில், அதாவது சன் டிவி யூடியூப் சேனல் அஃபிஷியலாக வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் வெளியாக போகிறது. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட உடல்நிலையை பற்றி பேசணும்னா, இன்னைக்கு ஈவினிங் ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில் அப்போலோ மருத்துவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ரத்த ஓட்டம், இதய ரத்த ஓட்டம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகியிருக்கு, அங்கே சின்னதாக கட்டி இருக்கு. ஸோ அதை ஆஞ்சோ சர்ஜரி மூலமாக அதை நாங்கள் கம்மி பண்ணியிருக்கோம், சர்ஜரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ ஐசியூவில் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நார்மல் வார்டுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி சென்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் 2 நாள் அப்படி இல்லைனா 3 நாட்கள் ஓய்வுக்கு பிறகு நார்மலாக வீடு திரும்பிடுவாங்க அப்படின்னு அப்போலோ சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அஃபிஷியலான இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆன அறிக்கை தான். ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ திடீர்னு அவருக்கு மினி ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது பெரும் அதிர்ச்சியான செய்தியாக இருந்தாலுமே அவர் வீடு திரும்பிடுவாங்க, அவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போலோ நிர்வாகம் அஃபிஷியலாக அறிவித்திருக்காங்க. ஸோ இதனால் ரசிகர்கள் பயப்பட வேண்டாம். ஸோ மீண்டும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் வரப்போகிறாங்க. திரைத்துறைக்கு ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுக்க போகிறாங்க. வேட்டையன் திரைப்படத்தை ரசிகர்களோடு சேர்ந்து அஜித் ரஜினி அவர்களோட சேர்ந்து ரசிகர்கள் அந்த படத்தை பார்க்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் நாளைக்கு வெளியாகுமா வெளியாகாதா? ஏன்னா நாளைக்கு வேட்டையன் ட்ரைலர் வெளியாகாது அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஒரு தகவல் பரவி கொண்டு வருகிறது. ஸோ அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல்நலம் எப்படி இருக்குது, ஸோ அந்த ஒரு அப்டேட்டும் அஃபிஷியலாக அப்போலோ ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்
அவர்கள் இப்போ வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சை வந்து பெற்றிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அறிக்கையில் வந்து என்ன வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பார்ப்பதற்கு முன்பு வந்து வேட்டையன் ட்ரைலரை பற்றி பேசிடலாம். ஸோ வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து நாளைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகிறது அப்படி சொல்லி படக்குழு வந்து அஃபிஷியலாக வந்து அறிவித்திருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வராங்க. இன்னும் வந்து 2 நாள் ஆகும் வீடு திரும்ப. அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அப்படி இப்படி நிறைய தகவல்கள் வந்து வெளியாகி கொண்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து லைக்கா நிறுவனம் ட்ரைலர் வந்து வெளியிடுமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருந்தது. ஆனால் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலுமே வந்து நாளைக்கு ட்ரைலர் வெளியாகும் அப்படிங்கிற அஃபிஷியல் அப்டேட் சொல்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அமிதாப் பச்சனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இருக்கிற மாதிரி நாளைக்கு வந்து ட்ரைலர் ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் எந்தெந்த சேனலில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த அஃபிஷியலாக வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணமும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதாவது லைக்கா நிறுவனம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டேயும் லதா ரஜினிகாந்த் கிட்டேயும் இதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணாங்களாம். இல்லை சார், நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வாங்க, நீங்கள் வந்து உடம்பு வந்து சரியாகுங்க, அதுக்கப்புறம் நம்ம ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். அக்டோபர் 5 அக்டோபர் 6 அந்த மாதிரி வந்து இந்த வீக்கெண்டில் கூட ரிலீஸ் ஆகிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் வந்து ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்காது, ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதே சமயம் எங்களுக்கும் ப்ரொமோஷன் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை, என் உடல்நிலை எப்படி இருந்தாலும் படம் வந்து வெளியாகியே ஆக வேண்டும், ப்ரொமோஷன் வந்து கரெக்டாக பண்ணுங்கள், ஏன்னா படம் ரிலீஸ் ஆக இன்னும் வந்து 10 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இப்போ ட்ரைலர் ரிலீஸ் பண்ணால் தான் ரீச் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து நம்ம அக்டோபர் 10ஆம் தேதி வாண்டடாக வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி போச்சு, இல்லை வந்து ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணாமல் வேறு ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணால் அது வந்து ரசிகர்களுக்கு மட்டும் ஏமாற்றமாக இருக்காது, எனக்கே பெரிய ஏமாற்றமாக இருக்கும். பரவாயில்ல, ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால வந்து அஃபிஷியலாக ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ட்ரைலர் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திட்டாங்க. அதனால் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்து அஃபிஷியலாக சன் டிவி தொலைக்காட்சியில், அதாவது சன் டிவி யூடியூப் சேனலில் வந்து அஃபிஷியலாக வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து வெளியாக போகிறது. இப்போ அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட உடல்நிலையை பற்றி பேசணும்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில் அப்போலோ மருத்துவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வந்து இதய ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆகியிருக்கு, அங்கே வந்து சின்னதாக வந்து கட்டி இருக்கு. ஸோ அதை வந்து ஆஞ்சோ சர்ஜரி மூலமாக வந்து அதை வந்து நாங்கள் வந்து கம்மி பண்ணியிருக்கோம், சர்ஜரி வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ வந்து ஐசியூவில் வந்து இருக்காங்க. இன்னும் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து நார்மல் வார்டுக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி சென்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் வந்து 2 நாள் அப்படி இல்லைனா 3 நாட்கள் ஓய்வுக்கு பிறகு நார்மலாக வந்து வீடு திரும்பிடுவாங்க அப்படின்னும் வந்து அப்போலோ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து அஃபிஷியலான இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆன அறிக்கை தான். ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ திடீர்னு வந்து அவருக்கு வந்து மினி ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது வந்து பெரும் அதிர்ச்சியான செய்தியாக இருந்தாலுமே அவர் வந்து வீடு திரும்பிடுவாங்க, அவருக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போலோ நிர்வாகம் வந்து அஃபிஷியலாக அறிவித்திருக்காங்க. ஸோ இதனால் ரசிகர்கள் பயப்பட வேண்டாம். ஸோ வந்து மீண்டும் வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் வரப்போகிறாங்க. திரைத்துறைக்கு ஒரு பயங்கரமான கம்பேக் வந்து கொடுக்க போகிறாங்க. வேட்டையன் திரைப்படத்தை ரசிகர்களோடு சேர்ந்து அஜித் ரஜினி அவர்களோட சேர்ந்து ரசிகர்கள் அந்த படத்தை பார்க்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நியூஸும் தக்கத்துக்கு தெரிஞ்சுக்கணும்.